எல்லாம் இவன் பண்ண வேலை. பார்ட் 2 ஆஃப் வாட் ரியலி ஹேப்பன்ட் இன் AWS அவுட்டேஜ். ஹெல்த் செக்கு, அதோட கேஸ்கேடிங் எஃபெக்டாக டிஎன்எஸ் இஷ்யூ. அதுக்கு ஏன் ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸும் ஏன் ஃபெயில் ஆச்சு? இந்த டிஎன்எஸ் இஷ்யூவில் அஃபெக்ட் ஆன ஒரு காம்பனன்ட்னா அது டைனமோடிபி. இப்போது இந்த டைனமோடிபி அஃபெக்ட் ஆனதுனால தான் எல்லா AWS சர்வீசஸும் டவுன் ஆச்சு. அது எதனால? பேசிக்காக AWS என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட IAM, அப்புறம் வந்து ECS, அப்புறம் க்ளவுட் ஃபார்மேஷன், அப்புறம் வந்து ஆட்டோ ஸ்கேலிங், இந்த சர்வீசஸ் எல்லாம் இன்டர்னலாக AWSோட குளோபல் டேபிள்ஸ், டைனமோடிபியில் இருக்கிற குளோபல் டேபிள்ஸை யூஸ் பண்ணுது. இப்போது அதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா IAM ரோல்ஸ், இதில் உள்ள செஷன்ஸு, பாலிசிஸு, இன்னும் நிறைய என்னென்ன பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்டாக தெரியாது. ஏன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே போதும். இந்த ரோல்ஸ், செஷன்ஸ் இதெல்லாம் வந்து டைனமோடிபிள்ஸில் டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால பேசிக்காக எல்லா இன்டெகிரேஷனும் ஃபெயில் ஆகிடும். ஸோ இது ஒரு ப்ரைமரி ரீசன் வந்து எல்லா AWS சர்வீசஸும் டவுன் ஆனதுக்கு.